சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தினமும் நிலவரத்தை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம். தொடர்ந்து நேற்றுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். முந்தானேத்து நம்ம வீடியோ போட்டிருந்தோம் கலிஃபோர்னியாவை பற்றியும் லாஸ் ஏஞ்சல்ஸை பற்றியும். நேற்றும் நம்ம போட்டிருந்தோம். அதில் அதிகப்படியான தகவலை கொடுத்துருந்தோம். இன்னும் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க அப்டேட்டான தகவலை கொடுங்கன்னு சொல்லிட்டு. அதனால இன்னைக்கும் அங்கிருந்து நிறைய தகவல் வந்திருக்கு புதுசாக. அதை பற்றியும் பார்த்துட்டு அப்புறம் அதன் காரணமாக இப்போ ஒரு பெரிய மாற்றமே வந்திருக்குது. ட்ரம்ப் அப்படியே தலைகீழாக மாறி இஸ்ரேலுக்கு அழுத்தத்தை கொடுத்து போரை நிறுத்துறதுக்கான ரொம்ப நெருக்கமான கண்டிஷனில் போயிட்டு இருக்காங்க. எல்லாமே பார்க்கலாம். பாருங்க இறைவன் எப்படி ஒரு நாளில் அப்படியே நிலவரத்தை தலைகளாக மாற்றிருக்கான்னு சொல்லி. ஜோ பைடனும் சரி, கமலா ஹாரிஸும் சரி, ட்ரம்ப்பும் சரி, என்ன நமக்கு இந்த நேரத்தில் இப்படி ஆயிடுச்சா, வரலாற்றிலேயே இல்லை, அதாவது இந்த மாதிரியான ஒரு டிசாஸ்டர் நடந்ததே இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ட்ரம்ப் போஸ்ட் போட்டிருக்காரு. அப்படின்னா இதுக்கு முன்னாடி இப்படி ஒன்று நடக்கவே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காங்கன்னா அப்போ காசாவில் நடந்தது உலக போர்கள் எல்லாம் மிஞ்சக்கூடிய அளவுக்கு இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இப்போ பார்க்கும்போது லாஸ் ஏஞ்சல்ஸில் நடந்ததும் உலகத்தில் இல்லாத வரலாற்றையும் மிஞ்சக்கூடியதாக இருந்திருக்குது. ஜனவரி 7ஆம் தேதி இந்த தீ பிடிக்கிறது ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி வரையும் ட்ரம்ப் என்ன சொல்லிட்டு இருந்தாரு, நான் காசாக்குள்ள நரகத்தை காட்டுவேன்னு சொல்லிட்டு ஒரு தடவையும், இன்னொரு தடவை காசாக்குள்ள இருக்கக்கூடிய நரகத்தை நான் வெளியே கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு இன்னொரு தடவையும் சொல்லிட்டு இந்த ஒரு 15-20 நாளுக்குள்ள மட்டுமே ட்ரம்ப் 2 தடவை இந்த அறிவிப்பை கொடுத்துருந்தாங்க. நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும். எல்லாரும் 1.5 வருஷமா திட்டி கழுவி ஊத்துனது யாரு? ஜோ பைடனை மட்டும்தான் ஊட்டிட்டு இருந்தாங்க. யாருமே ட்ரம்ப்பை பற்றி பேசவே இல்லை. ட்ரம்ப்பை பற்றி சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா, இவர் எப்படிப்பட்டவர்னே தெரியாது, இப்படியும் முடிவெடுக்கலாம் அப்படியும் முடிவெடுக்கலாம், இவர் பிஸ்னஸ் ரீதியாக தான் அதிகமாக பேசிகிட்டு இருப்பார், அவரை பொறுத்தளவுக்கு போரில் விருப்பம் இருக்காதுன்னு தான் பேசிகிட்டு இருந்தாங்களோ தவிர ட்ரம்ப்பை யாருமே இந்த போருக்கே காரணம் ட்ரம்ப் தான் சொல்லிட்டு சொல்லவே இல்லை. ஆனால் இந்த 15 நாளில் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் இந்த 2 அறிவிப்பை கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ இந்த ஜனவரி 7 இப்படி ஒரு தீ விபத்து ஏற்பட்டு இருக்கே. அப்போ ஜோ பைடனை யாரும் பேசுறதில்ல, அதிகமாக ட்ரம்ப்பை தான் பேசிட்டு இருக்காங்க. கடைசி நேரத்தில் சொன்ன அந்த 2 வாரத்தையே பார்த்தா ஒட்டு மொத்தமாகவே ட்ரம்ப்பின் பக்கமே மக்களுடைய பார்வை திரும்பி இருக்கு. நானும் நிறைய வீடியோ பார்த்துட்டேன். நியூஸ் சேனல் எல்லாம் எங்கே போய் பார்த்தாலும் எல்லாருமே காசாவை பற்றி அந்த இடத்துல நினைவுபடுத்துகிறாங்க. அந்த அளவுக்கு உலகத்திலேயே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியுது இவங்க பண்ண எல்லா காரியமுமே அநியாயமான காரியம்னு சொல்லி. அதுலேயும் ஜோ பைடனுக்கும் ஒரு சிக்கல். ஏன்னா ஜோ பைடனை பொறுத்தளவுக்கு வந்ததுதான் இன்னொரு 10-15 நாள் கழிச்சு வந்திருந்தா நம்ம ஆட்சி காலம் முடிஞ்சிருக்குமே, நாம் தப்பிச்சிருக்கலாமே நினச்சாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. இறைவன் 2 பேர்த்தையுமே பிடிச்சி உள்ளே போட்டான். வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் ட்ரம்ப் பேசினதுனால இன்னைக்கு ட்ரம்ப்பை எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் சொன்னீங்கல்ல இப்போ உங்களுக்கே நடக்குதுன்ட்டு. இன்னொரு பக்கம் ஜோ பைடனை 1.5 வருஷமா நீங்கள் செஞ்சுட்டு தப்பிச்சிடலான்னு பார்த்தீங்களா, நீங்கள் ஆட்சியை விட்டு போக கூட இல்லை, அதுக்கு முன்னாடியே 15 நாளைக்கு முன்னாடி இறைவன் வச்சுட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்துக்குமே இப்போ என்ன இருக்குன்னா ஒரு தலையிடியாக அமைந்திருக்கு. அதுலேயும் பேட்டி எடுத்திருக்காங்க. இன்னைக்கு பேட்டி எடுத்திருக்காங்க. ஏன்னா ஜனவரி 7 இந்த தீ பரவிட்டு இருக்கு. பெருசாக ஒன்றும் மக்கள்கிட்டலாம் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கே இல்லை. அதுவும் சொல்கிறாங்க ஜனவரி 7 முதல் 12 நிமிஷத்துல மட்டுமே 10 ஏக்கர் அளவுக்கு என்ன இருக்குன்னா தீ பிடிச்சிருக்கு. ஏற்கனவே அங்கே லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருந்த காடுகளில் மழை இல்லாமல் அதெல்லாம் காஞ்சு வறட்சியில் இருந்திருக்கு. அந்த நேரத்தில் காத்தின் காரணமாக தீ பிடிச்சிருச்சு. பிடிச்சாலும் வெறும் 12 நிமிஷத்துல 10 ஏக்கர் எரிஞ்சிருக்கு. அதில் இன்னொரு செய்தி என்னன்னா, அடுத்த 12 நிமிஷம், அதுதான் ரொம்ப முக்கியம், அடுத்த 12 நிமிஷத்துல 200 ஏக்கராக அது மாறி இருக்கு. பாருங்க, வெறும் 24 நிமிஷங்கிறது அரை மணி நேரம் கூட கிடையாது. முதல் 12 நிமிஷத்துல 10 ஏக்கர் எரிஞ்சது. அடுத்த 12 நிமிஷத்துல அது அப்படியே 200 ஏக்கராக மாறி இருக்கு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த நொடி வரையும் இப்போ நம்ம நியூஸ் போடும் போது கூட பார்த்துட்டு தான் போகிறோம். இந்த நொடி வரையும் அது கண்ட்ரோலே ஆகலை. அதில் பார்க்கும்போது கமலா ஹாரிஸ், ஜோ பைடனுடைய கட்சியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட இந்த வேட்பாளராக நின்ன அந்த நபர், அவங்களுடைய வீட்டை சுற்றி பார்க்கும்போது பச்சை பசேர்னு தான் மரங்கள்லாம் இருந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு வீடியோ எழுந்திருக்குது ஒட்டுமொத்தமாக வீடும் எரிஞ்சு அங்கே இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய அந்த மரங்கள் எல்லாம் எரியுது. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பச்சை பசேர்னு இருக்குது, அதனால அது தானாக எரிஞ்சிருக்காது, காஞ்சிருக்கக்கூடிய பொருள் தான் எரியும். அப்போ அது தானாக எரியலைன்னா அங்கே திருடர்கள் தான் எதையாவது திருடிட்டு கொளுத்தி விட்டு போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அவங்க தரப்புலேருந்து அதான் காரணம்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்க போனால் அடுத்த பிரசிடென்ட்டாக இருக்கக்கூடிய அளவு உள்ள நபர்களுக்கே அப்படி ஒரு நிலைமைனா மற்றவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அதான் போய் ஒரு மக்கள்கிட்ட கேட்கும்போது அந்த மக்கள்லாம் சொல்கிறாங்க, நான் ரொம்ப கடன்லாம் வாங்கி லோன்லாம் கட்டி தான் இந்த வீட்டை கட்டினேன், இன்னும் லோன் முடிய போகுது, இந்த நேரத்தில் இந்த வீடு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு இளைஞன் பார்த்துட்டு அதை அழுதுகிட்டே சொல்லக்கூடிய காட்சி டிவியில் வருது. இதே மாதிரி தான் காசாவில் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க, அவர்களுக்கும் வீடு எல்லாமே போச்சு. இங்கேயாவது ஒரு லாஸ் ஏஞ்சல்ஸ் தான், அங்கே ஒட்டுமொத்த காசாவுமே
கட்டிடங்கள் இல்லாமல் கண்ணு முன்னாடியே தகர்க்கப்படும் போது அதை அந்த மக்கள் பார்த்துக்கிட்டே இருந்தாங்களே, அவர்களுடைய மனநிலை இதை விட மோசமாக இருந்திருக்கும். இதுவாது இயற்கை அழிவு, அது கொண்டு வந்து குண்டை போட்டே வந்து அழிச்சாங்க. அதில் ஒரு குழந்தை சொல்லுது பாருங்க, லாஸ் ஏஞ்சல்ஸில் என்னுடைய கண்ணாடி, அதாவது கூலர்ஸ் வந்து என் வீட்டுக்குள்ளே இருந்துச்சு, அது எரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அழுகுது. இன்னொரு குழந்தை சொல்லுது, என்னுடைய ஸ்கெட்ச் புக்கும் அதில் இருக்கக்கூடிய ஸ்கெட்ச் பென்சில்ஸ்லாம் வந்து என் வீட்டுக்குள்ளே மாற்றிடுச்சு, நான் எப்படி ஸ்கூலுக்கு போவேன், மேம் திட்டுவாங்களேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அழுகுது. ஆனால் நம்ம காசாவில் பார்த்தோம்னா, காசாவில் இருக்கக்கூடிய குழந்தைகளே வந்து என்ன இருந்தாங்க, கைகாலை இழந்தவங்களாக இருந்தாங்க. அவர்களுடைய டாய்ஸ், விளையாட்டு பொருட்களை கூட இஸ்ரேல் இராணுவம் கீழே போட்டு மிதிக்கக்கூடிய காட்சியை வீடியோவை எடுத்து அதை சந்தோஷமாக வந்து பதிவிட்டு இருந்தாங்க. ஒரு பேபி ஷாப்புக்குள்ளே வந்து காசாக்குள்ளே நுழைஞ்சு அந்த ஷாப்பை கொளுத்திட்டு அதை ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஒரு பால் பாட்டிலு அது காலியாக வந்து கீழே கடந்திருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்துச்சு. அந்த பாட்டிலை வந்து இவங்களுடைய அந்த மெர்கவாவை ஏற்றிட்டு மிதிச்சுட்டு போகக்கூடிய வீடியோ வெளியிட்டு சந்தோஷப்பட்டாங்க. இதெல்லாம் வந்து என்ன மனநிலைன்னே சொல்ல முடியாது. போருக்குன்னு வந்துட்டு அந்த குழந்தைகளுடைய ஸ்கூல் பேகு பொருள்களை கூட வந்து மிதிக்கிறது, நசுக்கிறத வந்து சந்தோஷப்படுறாங்கன்னா எப்படி ஒரு பைத்தியகார கூட்டமாக இருக்கும்னு நம்ம சொல்லவே முடியாது. அப்படிலாம் நினச்சாங்க. இப்போ அங்கே குழந்தைகள் கஷ்டப்பட பார்க்கும்போது அதுவும் குழந்தைகள் தான், நமக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அந்த வீடியோவுக்கு கீழேயே கமெண்ட்டில் எல்லாருமே காசாவுடைய குழந்தைகளுடைய நிலைமையை நினச்சி பாருங்கள். அங்கே குழந்தைகளில் 10,000 பேர் அனாதைகளாக இருக்காங்க, தாய் தந்தையர் இல்லாமல். அது இல்லாமல் எத்தனையோ குழந்தைகள், அது இல்லாமல் இறந்தவர்களில் அதிகமானவங்க குழந்தைகளாக இருக்காங்க. இந்த 5 நாளில் மட்டும், வெறும் 5 நாளில் மட்டும் 70 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்காங்க. இதையெல்லாம் கேட்கும்போது லாஸ் ஏஞ்சல்ஸில் ஏற்பட்ட லாஸ் அப்படிங்கிறது வந்து அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. அப்படி அந்த குழந்தை சொல்லுது. அதே மாதிரி அங்கிருந்த ஒரு பத்திரிகையாளர் சொல்கிறாரு, நான் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தேன், நியூஸை சேகரித்து உலகத்துக்கு கொடுத்துட்டு இருந்தேன். ஆனால் வந்து இப்படி ஒரு தீ விபத்து ஏற்படுறது என் குடும்பம் அழிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. அல் ஜசீராவை நினச்சி பாருங்க, எத்தனை அல் ஜசீராவை சேர்ந்த குடும்பத்தினர் வந்து காசாக்குள்ளே அழிக்கப்பட்டாங்க, எத்தனை மருத்துவர்களுடைய குடும்பத்தை வந்து அவங்க அழிச்சாங்க. அதே விஷயங்கள் அப்படியே வந்து 1.5 வருஷமாக காசாவை பற்றி எந்தெந்த நியூஸ் எல்லாம் பார்த்தோமோ, குழந்தைகள் அழுதத்தை பார்த்துருக்கோம், பெண்கள் அழுதத்தை பார்த்துருக்கோம். ஒரு பெண்மணி சொல்கிறாங்க, என்னுடைய கணவர் வந்து இராணுவத்தில் இருக்காரு, அவர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, சண்டை போட்டுட்டு இருக்காரு. இப்போ நானும் என்னுடைய 4 குழந்தைகளும் தனியாக இருக்கிறோம். அந்த 4 குழந்தைகளை கூட்டிகிட்டு நான் வெளியே போயிட்டு இருக்கும்போது காரில் கொஞ்சம் தூரம் போகும்போது யாருமே இல்லை, தீ ரொம்ப பரவிருச்சு, எங்களாலே என்ன பண்ணுறதுனே தெரில, வாழ்வா சாவா அப்படிங்கக்கூடிய ஒரு நேரத்தில் கடைசி நொடியில் நாங்கள் தப்பிச்சு வந்திருக்கோம், இது எங்களுக்கு மறுஜென்ம மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு லாஸ் ஏஞ்சல்ஸ்லேருந்து இன்னைக்கு காலையில் வீடியோ வந்திருக்கு. இதையெல்லாம் பார்க்கும்போது இது அத்தனை கஷ்டத்தையும் காசா மக்கள் சுமந்து கொண்டு இருந்தாங்க. இந்திரஜப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழந்தை ஜனவரி மாதத்தில் என்ன பண்ணாங்க, போன வருஷம் அந்த குழந்தையுடைய பெற்றோர்கள், சகோதரர்கள்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிட்டு இருந்தாங்க. போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க போகிறாங்கன்னு தெரிஞ்சு அந்த கார் மீதே ஏவுகணை தாக்குதல் பண்ணி அந்த குழந்தையை தவிர மற்ற எல்லாருமே 7 பேர் இறந்தாங்க. அந்த இடத்துலையே இறந்ததுக்கு பிறகு அந்த குழந்தையை போய் பார்க்குறாங்க, மீட்பு பண்ணி குத்துயிரும் குலையுயிருமா இருக்குது அந்த குழந்தையுடைய வயசே வந்து 7 வயசுன்னு தான் சொல்லப்படுது. அந்த குழந்தை அப்படி இருக்குது. அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க காசாவில் இருக்கக்கூடிய இன்னொரு பகுதிக்கு, நான் அந்த குழந்தையை தூக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு. தூக்கிட்டு வராங்கன்னு சொன்னவங்க தான் பாக்கி, 3 நாளில் எந்த செய்தியும் இல்லை, தூக்கிட்டு வரல. என்னடான்னு வந்து பார்த்தா, தூக்கிட்டு வரேன்னு சொன்ன 3 பேரும் சரி மீட்பு பணியோடு சேர்ந்து அந்த குழந்தையும் மீண்டும் வந்து கொல்லப்பட்டிருக்கு. அந்த நபர் வந்து இஸ்ரேலை சேர்ந்த நபர் அதை வீடியோவாக எடுத்து வெளியிட்டு பெருமையாக வந்து அதை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அவனை வந்து பார்த்தா ஐசிசி இப்போ வந்து அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்துருக்குன்னு தான் பேர், இன்னும் அரெஸ்ட் கூட பண்ணல. அந்த அளவு கொடுமையான காரியத்தை பண்ணியிருந்தாங்க. என்னென்னலாம் காசாவில் வித்தியாசமான கொடுமைகளை கேட்டோமோ எல்லாமே இப்போ அங்கேயும் நடந்துட்டுருக்கு. இருந்தாலும் உயிரிழப்பு லாஸ் ஏஞ்சல்ஸில் இல்லை, பொருள் இழப்பு தான் இருக்குது. அவங்க காசு போச்சே, வீடு போச்சே, நகை போச்சேன்னு சொல்லிட்டு தான் கதறிட்டு இருக்காங்க. அதை பார்க்குறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் இவர்கள் செய்ததற்கான தண்டனை தான் சொல்லிட்டு இன்னைக்கு உலக மக்களே அதை சொல்லிட்டு தான் இருக்காங்க. இப்போவும் வந்து ஈரான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை தான் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, நீங்கள் தான் இதற்கு காரணம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ மறுபடியும் காட்டுத்தீ அணைக்க முடியாமல் மறுபக்கம் பரவிக்கொண்டே போகுது. முழுசாக இன்னும் கண்ட்ரோலே பண்ணல. காட்டுத்தீ பரவுறதுக்கு இன்னும் 2 ரீசன் சொல்கிறாங்க. ஒன்று வந்து என்னென்னா, அங்கே கேஸ் பைப் லைன் ஒன்று இருக்குது. கேஸ் பைப் லைன்னா நம்ம இங்கே தண்ணிக்கெலாம் நமக்கு வந்து லைன் வர மாதிரி, கரண்ட்டுக்கு லைன் வர மாதிரி கேஸுக்கு அங்கே லைன் இருக்கும். அந்த லைனில் தான் கேஸ் வரும். ஒவ்வொரு வீட்லையும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, இந்த மாதிரி சிலிண்டர்லாம் கொண்டு வந்து போட மாட்டாங்க, லைன் வாங்கிப்பாங்க. கேஸ் பைப் லைன் வாங்கிட்டாங்கன்னா தண்ணி வர மாதிரி வீட்டுக்குள்ளே கேஸ் வரும். அந்த கேஸை வச்சு என்ன பண்ணுவாங்க, சமைச்சிப்பாங்க. இப்போ எல்லாருமே அவசரத்தில் வந்துட்டாங்கல்ல, யாருமே சரியாக லாக் பண்ணாதனால ஒவ்வொரு இடத்துலையும் வெடிக்கிறது. எப்படி வெடிக்குதுன்னா, சுழல் காற்றோடு வெடிக்குதாமா. ஏன்னா அந்த கேஸும் சேர்ந்து வெடிக்குது. வெளியிருந்து வரக்கூடிய நெருப்பு வீட்டுக்குள்ளே வந்தனும், வீட்டுக்குள்ளே எரியறதுக்கு பொருள் இல்லாட்டினா
அது பெருசாக எரியாது. ஆனால் வீட்டுக்குள்ளேயே கேஸ் இருக்கிறதுனால எல்லாமே வெடிச்சு வெடிச்சு சிதறி கொண்டு இருக்குது. எப்படி காசாவில் குண்டை போட்டு அழிச்சாங்களோ அந்த மாதிரி இவங்களே வீட்டுக்குள்ளே அந்த கேஸே அவங்களுக்கு குண்டாக மாறி வெடிச்சிட்டு சுழண்டு சுழண்டு அடிக்கக்கூடிய மாதிரியான ஒரு சூறாவளி காற்று வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் நம்ம என்ன சொன்னோம், திருடர்களை சொன்னோமா, திருடர்களையும் இப்போ காரணமாக சொல்கிறாங்க. திருடர்கள் ஓயாமல் பற்ற வச்சுட்டே இருக்கிறானுங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு கிடைக்கிற வரையும் சுருட்டிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் பற்ற வச்சுட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. இவங்க எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அணைக்க முடியல. காசாவுக்கு இவங்க கொடுத்ததை விட 10 மடங்கு இழந்துட்டாங்க, அதில் சந்தேகமே இல்லை. காசாவை மீட்டு எடுக்கிறதுக்கு எவ்வளோ பணம் தேவையோ அதை விட 10 மடங்காக இப்போ லாஸ் ஏஞ்சல்ஸும் கலிஃபோர்னியாவும் படாத பாடுபட்டிருக்குங்கிறது உண்மைதான். ஆனால் காசாவை மீட்டெடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் இவர்களை மீட்டெடுக்கிறதுக்கு இவங்க வல்லரசு நாடாக இருக்கிறதுனால இவங்க வைக்கிறதான் சட்டங்கிறதுனால அதை ஈஸியாக மீண்டு வந்துடுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கஷ்டப்படுவாங்க, எல்லாமே உண்மைதான். அங்கே இருக்கவங்கள அகதிகளாக மாறி இருக்காங்க. 10 லட்சம் பேர் கிட்டத்தட்ட என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருந்திருக்காங்க. 40,000 ஏக்கர் இப்போது அழிஞ்சிருக்கிறதாக இன்னைக்கு சொல்லியிருக்காங்க தகவல். 40,000 ஏக்கர் லாஸ் ஏஞ்சல்ஸ்லாம் கற்பனைக்கு எட்டி பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு பெரிய நிலப்பரப்பு 40,000 ஒட்டுமொத்தமாக அழிஞ்சிருச்சு. இருந்தாலும் ஒரு வல்லரசு நாடு அதை மீண்டு வர்றதுக்கான சக்தியோடு இருக்குது. ஆனால் காசா மாதிரியான இருக்கக்கூடிய ஒரு இடம் அதை மீண்டு வர்றது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது எல்லாத்துக்கும் மேலே இப்போ ட்ரம்ப்பு நெத்தன்யாவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து, தொடர்ச்சியாக ஒரு அழுத்தத்தை கொடுத்து இப்போ கத்தாரில் பேச்சுவார்த்தையின் மூலமாக போர் நிறுத்ததுக்காக வேலையில் ஈடுபட்டிருக்காங்க. முதல்ல நாங்கள் நிறுத்தவே மாட்டோம், பேச்சுவார்த்தைக்கே நீங்கள் வரக்கூடாது, என்ன ஏதுன்னு எதுவுமே கேட்காம எல்லா பிணை கைதிகளையும் நீங்கள் விட்டுறணும்னு சொன்னது தான் ட்ரம்ப். 10 நாளைக்கு முன்னாடி இந்த வார்த்தையை சொன்னாங்க. எதையுமே கேட்கக்கூடாது, எல்லா பிணை கைதிகளையும் விட்டுறணும். அங்கே 1.5 வருஷமாக பிடிச்சி வச்சிருக்கிறதே எதுக்காகனா, அங்கே இருக்கக்கூடிய மக்கள், காசா மக்கள் அங்கே இஸ்ரேலில் சிறையில் இருக்காங்களே அவங்கள கொண்டு வரக்காக தான் பிடிச்சி வச்சிருக்காங்க. அதை பற்றிலாம் நீங்கள் பேசக்கூடாது, அப்படியே விட்டுருங்க, இல்லாட்டினா தான் என்ன பண்ணுவேன், நான் நரகத்தை காட்டுவேன்னு ட்ரம்ப் சொன்னார். ஆனால் இப்போ என்னாச்சு, பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்காங்க. அதுக்கு இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோரிக்கை வைத்திருக்காங்க, நீங்களும் எங்களுடைய ஆட்களை எல்லாம் விடணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பார்க்கலாம், கிட்டத்தட்ட நெருங்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமை வந்திருக்கு. எப்போ வேணால் இறைவன் எப்படி வேணால் புரட்டி போடக்கூடியவன். கண்டிப்பாக இது போர் நிறுத்தத்தை நோக்கி செல்லும்னு சொல்லப்படுது. ஒரு மாதிரி இவங்களால மறுத்து பேச முடியாத ஒரு கேவலமான நிலையில் இப்போது அமெரிக்கா மாட்டியிருக்கு. இதெல்லாம் தான் இப்போ தகவல்கள். நம்ம அடுத்த ஒரு காணொளியில் பார்க்கலாம்.